ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மீ சீரீஸ்னா ஏடென்ட் ஜீரோ சீசன் 1 எபிசோட் 13 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த அனிமேல மொத்தமாக 25 எபிசோட்ஸ் இருக்கு. ஸோ இப்போ பாதி எபிசோட் தாண்டியாச்சு அப்படிங்கிறதுனால இதுக்கப்புறம் கதை வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் சூப்பராகவும் போக ஆரம்பிக்கும். வரப்போகிற ஸ்டோரி லைன் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும். ஸோ கொஞ்சம் பொறுமையாக வாட்ச் பண்ணுங்க. சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ள போக ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஏடென்ட் ஜீரோ சீசன் 1 எபிசோட் 13. ஹாய், நான் தான் ஷால்மையா. திரும்ப அடுத்த எபிசோட்லயே என்ன பார்ப்பீங்கன்னு எதிர்பார்க்கல. ஷீகி மதரை தேடி போற அந்த ஜர்னில 2 சிஸ்டர் அவனுக்கு கிடைச்சிட்டாங்க. இப்போ 3வது ஷைனிங் ஸ்டாரையும் அவங்க பார்த்துட்டாங்க. ஆனா அவளை இவங்க டீம்ல சேர்க்கறது அவ்வளவு ஈஸியான ஜர்னியா இருக்கும்னு நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா அதுதான் இல்ல. இதுக்கப்புறம் சுகமான விஷயங்களுக்கு ரெடி ஆயிக்கோங்க அப்படின்னு சொல்லி அந்த நரேட்டர் சொல்றா. ஹெர்மிட் காமிக்கிறாங்க. அவ ஒரு ஹீரோவோட ஸ்டாச்சு மேல உட்காந்துருக்கா. அடுத்த ஷைனிங் ஸ்டாரையும் நம்ம இவ்வளவு ஈஸியா கண்டுபிடிச்சிட்டோமா அப்படின்னு சொல்லி எல்லாருமே ரொம்ப ஹாப்பி ஆகுறாங்க. யூனிவர்ஸ்லேயே ஹெர்மிட்டோட ஃபேவரட் பிளேஸ் இதுதான், நான் நினைச்ச மாதிரி அவ இங்க தான் இருக்கா அப்படின்னு சொல்லி ஐரி வந்து பார்த்துட்டு இருக்கும்போது ஏதோ தப்பா இருக்குன்னு ஐரி நோட்டீஸ் பண்றா. ஹெர்மிட்க்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி விச் ஓடி வரா. என்னோட ஹீலிங் பவரையும் நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன், ஆனா எந்த பிரயோஜனமும் இல்ல. இவ சிஸ்டம்ல எல்லாமே சரியா தான் இருக்கு, அப்புறம் இவ எந்திக்கலான்னு தெரியல, இவளுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி மத்தவங்க எல்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர், வாய்ஸ் எல்லாமே கரெக்டா இருக்கு, எந்த வைரஸும் இல்ல அப்படின்னு சொல்லி பீனோ சொல்றா. இங்க ஹியூமன்ஸ் ஹார்ட்னு சொல்லக்கூடிய அதுதான் அவளுக்கு ஷட் டவுன் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு விச் சொல்லவும், சரி அப்படின்னா அவளை எழுப்புறதுக்கு ஏதாச்சும் வழி இருக்குல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். ஹார்ட்னா என்னன்னு எங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகல, சோ நாங்க எப்படி இதை சரி பண்றது அப்படின்னு விச் கேக்குறா. என்ன அவளோட மைண்டுக்குள்ள அனுப்புங்க, நான் அவளை காப்பாத்துறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், ஹே ஷீகி கொஞ்சமாச்சும் மூளையோட பேசு, இது என்ன மேஜிக்கல் அனிமேவா அவளோட மைண்டுக்குள்ள ஒன்னு அனுப்புறதுக்கு அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கவும், மாஸ்டர் ஹார்ட் என்ன ஷேப்ல இருக்கும் அப்படின்னு பீனோ கேக்குறா. நம்ம ஹீரோவும் வட்டமா அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான். இப்படி முட்டாள்தனமா நம்ம யோசிக்கிறதுனால எந்த பிரச்சனமும் இல்ல அப்படின்னு வைஸ் சொல்லவும், ஹெர்மிட்டை காப்பாத்துறதுக்கு நான் என்ன வேணாலும் பண்ண ரெடியா இருக்கேன், என்ன பண்ணணும்னு சொல்லுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், என்னடா அதுக்குள்ள ஆள ஆரம்பிச்சிட்டா நம்ம ஹீரோவை கிண்டல் பண்றாங்க. டேமன் கிங் நீங்க உண்மையிலேயே ஒரு ஜீனியஸ் தான், அவ டைவ் மோட்ல இருக்கா, நீங்க சொன்ன மாதிரியே அவளோட மைண்டுக்குள்ள போய் தான் அவளை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி விச் சொல்றா. டைவ் மோடா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் வயசு யோசிக்கிறாங்க. அவ எங்க இருப்பான்னு தெரியும், அவ பாடி தான் அங்க இருக்கு, அவளோட மைண்ட் பிளானட் டிஜிட்டாலஸ்ல இருக்கு அப்படின்னு விச் சொல்லுவோம். அப்ப நம்ம அங்க போலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம ஆக்சுவல் பாடியால அங்க போக முடியாது, இந்த ஷிப் எடுத்துட்டு போகணும்னு அவசியம் இல்ல, நீங்களும் டைவ் மோட்ல போய் அதுக்குள்ள போகலாம், கிட்டத்தட்ட அது ஒரு விர்ச்சுவல் ரியாலிட்டி கேம் மாதிரி அப்படின்னு சொல்லி விச் சொல்லுவோம். ஒரு MMORPG கேம் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, அதோட டேட்டா பேஸ் டிஜிட்டாலஸா தான் இருந்துச்சு, ஆனா அதை பேன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி ரெபேக்கா சொல்லுவோம். அதை பேன் பண்ணதுக்கு காரணமே டிஜிட்டாலஸ்ல இருக்கிற NPCக்கு எல்லாமே கான்சியஸ்னஸ் வர ஆரம்பிச்சிடுச்சு, அதனாலதான் அந்த கேமை பேன் பண்ணிட்டாங்க, நீங்களுமே டைவ் மோட் வழியா டிஜிட்டாலஸ்குள்ள போக முடியும் அப்படின்னு விச் சொல்லுவான். அப்ப இப்பவே கிளம்புறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இங்க உங்ககிட்ட என்ன பவர் இருக்கோ அதை டிஜிட்டாலஸ்லயே யூஸ் பண்ண முடியும், ஆனா இங்க இருந்துட்டு எங்களால உங்களுக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது, டிஜிட்டாலஸ் போனதுக்கு அப்புறமா எல்லாமே உங்க கையில தான் இருக்கு அப்படின்னு சொல்லி இப்ப விச் வந்துட்டு எல்லாரையும் டைவ் மோடுக்கு அனுப்புறா. இவங்க டைவ் ஆகும் போதே வெல்கம் டு டிஜிட்டாலஸ் அப்படின்னு சொல்லி காமிக்குது. கிரியேட் யுவர் அவட்டார் அப்படின்னு வருவோம். அவதார்னா என்ன நம்ம ஹீரோ கேட்கறான். கிரியேட் யுவர் அவட்டார் அப்படின்னு திரும்பவும் சொல்லுது. நம்ம ஹீரோ கிளிக் பண்றான், பார்த்தா அவனோட ஷேப் எல்லாமே சேஞ்ச் ஆகுது. இது நல்லா இருக்கு, இஷ்டத்துக்கு மாறிக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அவனோட கேரக்டர் மாத்திட்டு இருக்கான். ரெபேக்காவும் ஹாப்பியும் நார்மல் அவதார்லயே தான் வந்திருக்காங்க. அவங்க எல்லாம் வரையா இன்னும் இவ்வளவு நேரம் ஆகுது அப்படின்னு ரெபேக்கா பாக்குறா. அவங்க அவதார செலக்ட் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு ஹாப்பி சொல்றான். இப்போ பிரின்ஸ் மாதிரி ஒருத்தன் அந்த இடத்துக்கு வரான். நீங்க யாருங்க அப்படின்னு சொல்லி ரெபேக்கா கேட்கவும், என் மக்களை கொண்டவங்களை பழி வாங்குறது தான் இந்த பிரின்ஸோட ஒரே லட்சியம், அதுதான் ஹோமராவோட பேக் ஸ்டோரி. அச்சோ சவுண்டா சொல்லிட்டே அப்படின்னு சொல்றான். ஹே ஹோமரா, நீயா இது, எதுக்காக ஜென்ஸ் கேட்டப்ல வந்திருக்க அப்படின்னு சொல்லி ரெபேக்கா கேட்கறா. இதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஹோமரா சொல்றா. இந்த கேரக்டருக்கு அடிஷனல் கேரக்டரா ஒரு குதிரையை வர கொடுத்து விட்டுருக்காங்க. இன்னொரு லேடி வரா. இது யாருன்னு அவ பார்த்தா வயசு தான் வந்துட்டு பொண்ணு கெட்டப்ல வந்திருக்கான். நீ ஏன்டா பொண்ணா மாறினு ரெபேக்கா கேட்டா. இஷ்டத்துக்கு இந்த பாடியை என்ன வேணா பண்ணாது போக கேர்ள்ஸ் கூட குளிக்கலாம்ல அப்படின்னு அவன் சொல்றான். நானுமே அவதார பெர்ஃபெக்ட்டா யூஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லி பீனோ வந்து நிக்கிறா. அவ ஒரு கியூட்டான பொண்ணா மாறி இருக்கா. நான் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா மாறலாம்னு நினைச்சேன் அப்படின்னு நம்ம ஹீரோ வரவும், நீ ஆல்ரெடி ஸ்ட்ராங் தானடா, அப்புறம் எதுக்கு உனக்கு இந்த அவதார் அப்படின்னு சொல்லி ரெபேக்கா கேட்கறா. கிராண்ட்பெல்ல இருக்கும்போது எனக்கு முடி நிறைய இருந்தது, சோ அந்த காஸ்டியூம்கே நான் மாறிட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோமா அவதார மாத்திருந்தான். ஹட் இதுல இல்லனா ரியலிஸ்டிக் கிராபிக்ஸ் இருக்குன்னு ரெபேக்கா பார்க்கவும், ஹட்னா என்ன நம்ம ஹீரோ கேட்கறான். MP HP மேப் பாயிண்ட்ஸ் இந்த மாதிரிலாம் சைட்ல காமிக்கும், அது இந்த இடத்துல இல்ல அப்படின்னு சொல்லி ரெபேக்கா சொல்றா. என் மாக்கிமா மேக்கரை யூஸ் பண்ணி இதை கொஞ்சம் ஆல்டர் பண்றேன் அப்படின்னு சொல்லி வைஸ் போகவும், வேண்டாம் அப்படி பண்ணாத, நம்மளோட ஆக்சுவல் பவர் எங்க யூஸ் பண்ண முடியும், ஆனா இந்த பிளானட்டோட டேட்டாவை நம்ம சேஞ்ச் பண்றதே இல்லீகல், அப்படி பண்ணா உன்னை பேர்ன் பண்ணிடுவாங்க, டிஜிட்டலஸ்குள்ளேயே உன்னால திரும்ப வர முடியாது அப்படின்னு ரெபேக்கா சொல்றா. அப்படின்னா நான் என் EMP-யவும் யூஸ் பண்ண முடியாது, வயசோட மாக்கிமா மேக்கரையும் யூஸ் பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லி பீனாவும் வயசும் யோசிக்கிறாங்க. நம்மளோட ஃபர்ஸ்ட் மிஷன் ஹெர்மிட்டை கண்டுபிடிக்கிறது, வாங்க நம்ம அட்வென்ச்சருக்கு போலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். என் பவர் இல்லாம நான் வெத்து வேட்டு தானே அப்படின்னு சொல்லி வயசு யோசிக்கிறான். இப்போ பக்கத்துல இருக்கிற டவுனுக்கு இவங்க போறாங்க. நீங்க எல்லாம் டிராவலர்ஸா, உங்களை ட்ரெமைலுக்கு வரவேற்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் வாரான். இவரும் NPC, ஆனா பார்க்க அப்படி தெரியலன்னு ரெபேக்கா யோசிக்கிறா. ஃபர்ஸ்ட் எல்லாம் எங்களுக்கு கான்சியஸ்னஸ் வரதுக்கு முன்னாடி நாங்க ஒரே லைனையே தான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தோம், அது ரொம்பவே எரிச்சலா இருந்தது, ஆனா இப்ப கான்சியஸ்னஸ் வந்ததுக்கு அப்புறமா ஒவ்வொருத்தங்களுக்கு தகுந்தபடி வெல்கம் ஸ்பீச்சையே நாங்க மாத்தி பேசுவோம் அப்படின்னு அவர் சொல்றாரு. எங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா, ஹெர்மிட்டன் யாரையாச்சும் நீங்க பாத்திருக்கீங்களா அப்படின்னு ரெபேக்கா கேட்கவும், சாரி நான் பார்த்ததில்ல, இப்பெல்லாம் இங்க நிறைய பிளேயர்ஸ் வர்றதில்ல, புதுசா நீங்க வந்திருக்கீங்க, எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தா கிளம்புறாரு. இவரை பார்த்தா NPCன்னே நம்ப முடியல, இங்க பிளேயர்ஸ் யாரு NPC யாருன்னே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்கிறாங்க. அப்படின்னா பிளேயர்ஸே NPC மாதிரி நடிச்சா கூட நம்மளால கண்டுபிடிக்க முடியாது போலியா அப்படின்னு ஹாப்பி சொல்றான். கொஞ்ச நாளா நிறைய
பிளேயர்ஸ் இங்க வந்துட்டு இருக்காங்கன்னு அவர் மென்ஷன் பண்ணார்ல, இன்னும் அங்க பிளேயர்ஸ் வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்கிறாங்க. சரி நம்ம எல்லாரும் பிரிஞ்சு போய் ஹெர்மிட்ட தேடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே இப்ப பிரிஞ்சு போய் எல்லார்கிட்டயும் விசாரிக்கிறாங்க. அவ்வளவா இவங்க யாருக்குமே எந்த ஒரு க்ளூவோ கிடைக்கல. பீனோக்கு அவளோட அந்த ஹியூமன் அவதார் ரொம்பவுமே பிடிச்சிருக்கு. இப்போ நைட்டு இவங்க ரூம் எடுத்து தங்குறாங்க. ஹெர்மிட்டா நார்த் சைட் மவுண்டன்ல பார்த்ததா ஒருத்தர் சொன்னாரு அப்படின்னு பீனோ சொல்லவும், ஃபுல் டே நம்ம அலைஞ்சு இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் தான் கிடைச்சிருக்கா. சரி எனக்கு டயர்டா இருக்கு, நான் தூங்குறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ தூங்க ஆரம்பிக்கிறான். ரெபெக்காவா நம்ம வேணா போய் குளிக்கலாம் அப்படின்னு சொல்லி வைஸ் கோப்படுறான். முடியாது, மூடிட்டு போடா அப்படின்னு சொல்லி அவ தட்டி விட்டுருதா. இப்போ கிரைஸ்டா அப்படிங்கிற ஒரு இடத்த காமிக்கிறாங்க. வெல்கம் சார், உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கடைக்கார் கேட்டா, உயிர் தான் அப்படின்னு நம்ம சொல்லவும், என்ன பேசுறீங்க, நீங்க என்பிசியை கொண்டீங்கன்னா உங்களை இந்த இடத்துல இருந்து பேன் பண்ணிடுவாங்க அப்படின்னு நம்ம சொல்லவும், நான் சோசன் ஒன், தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருத்தன், என்னை யாராலையும் பேன் பண்ண முடியாது அப்படின்னு அந்த ஆள் சிரிக்கிறான். ஹெர்மிட் அவ ஹார்ட்டை க்ளோஸ் பண்ற லெவலுக்கு அப்படி என்ன அவளுக்கு நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி விச் யோசிக்கிறா. விச் கொஞ்சம் இங்க பாரு அப்படின்னு சொல்லி ஐரியதையா அனுப்புறா. என்னது ஹேக் பண்ண ட்ரை பண்றாங்களா? ஏஜென்சி சைபர் செக்யூரிட்டியை யாராலையும் ஹேக் பண்ண முடியாதுன்னு விச் யோசிக்கவும், ஆனா அது ஹெர்மிட்டோட பவர் இருந்தாதான் இது ரொம்பவே ப்ரொடெக்டிவா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஐரி சொல்றா. ஹெர்மிட் இருக்கான்னு தெரிஞ்ச அந்த நார்த்தன் சைடை நோக்கி இவங்க எல்லாருமே போயிட்டு இருக்காங்க. போற வழியில ஒரு மான்ஸ்டர் கூட வரலையே, நம்ம ஃபைட்டே பண்ணல, நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருந்தா ஒரு பெரிய மான்ஸ்டர் வருது. ஐ சூப்பர், கிராண்ட் பெல்ல இதை விட பெரிய மான்ஸ்டர்லாம் இருக்கு, ஆனா அது எல்லாமே ரோபோட் தான். ஃபைட் பண்றதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிடுச்சு அப்படின்னு சொல்லி இப்ப நம்ம ஹீரோ அதை பஞ்ச் பண்ணலாம்னு ரெடி ஆகிறான். அது நான் ஒன்று சண்டைக்கு வரல, வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுது. என்ன இந்த மான்ஸ்டர் பேசுதே அப்படின்னு சொல்லி ரெபெக்காவும் வைஸும் ஷாக் ஆகுறாங்க. நான் ஒரு ஈவென்ட் பாஸ், ஆக்சுவலி நான் ஒன்னும் கெட்டவன் கிடையாது, நல்லவன் தான். இல்ல ஆக்சுவலி நான் கெட்டவன் தான். இந்த கேமோட கான்செப்ட் படி ஒரு பெரிய லெஜெண்டரி ஸ்டோன் என்கிட்ட இருக்கும், என்ன தோக்கடிச்சு ஹீரோஸ் அதை எடுக்கலான்னு வருவாங்க. ஸ்டோனை வச்சு நான் ஒரு வில்லேஜை ப்ரொடெக்ட் பண்றேன், லேட்டா தான் அவங்களுக்கு தெரிய வரும், நான் ஹீரோ ஆயிருவேன், என்ன அடிச்சவங்க எல்லாம் வில்லன் ஆயிருப்பாங்க. அச்சோ ட்விஸ்ட் நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லிட்டேனே அப்படின்னு சொல்லி அது வருத்தப்படுது. ஈவென்ட் பாஸ், நீங்க இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி பீனோ கேட்கவும், நார்த்தன் சைட்ல ஒரு சீரியல் கில்லர் இருக்கும், ஜாமிலா த கில்லர், என்பிசி கேரக்டர் பிளேயர்னு எல்லாரையுமே அவன் கொல்றான் அப்படின்னு அந்த பாஸ் சொல்லவும், ஆனா கொலை பண்ணா டிஜிட்டாலஸ்ல இருந்து அவனை பேன் பண்ணிடுவாங்க, திரும்ப டிஜிட்டாலஸ்குள்ள வர முடியாது இல்லன்னு ஹாப்பி கேட்கவும், ஆனா அவன் மட்டும் எப்படியோ பேன் ஆகாம திரும்ப உள்ள வந்துட்டு இருக்கான். நேத்து நார்த்தன் சிட்டியை மொத்தமா அட்டாக் பண்ணா, நான் மட்டும் அங்க இருந்து தப்பிச்சு ஓடி வந்துட்டேன் அப்படின்னு அந்த பாஸ் சொல்லவும், ஹெர்மிட் அங்கதான் இருக்கா, அவளுக்கு ஆபத்து அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஹெர்மிட்டா எந்த ஈவென்ட்லயுமே கலந்துக்கிடாம அந்த ஹில்லிலேயே உட்காந்துருக்குமே அந்த பொண்ணு தானே அப்படின்னு சொல்லி அந்த பாஸ் கேக்குது. ஹெர்மிட் அங்கதான் இருக்காளா, அப்ப அவளுக்கு எதுவும் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம சீக்கிரம் அவளை போய் பாப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அச்சோ போவாதீங்க, நான் இப்ப தானே சொன்ன கில்லர் அங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பாஸ் சொல்லவும், ஹெர்மிட் எங்க ஃப்ரெண்டு, அது எவ்வளவு டேஞ்சரஸான இடமா இருந்தாலும் நாங்க அவளுக்காக போவோம் அப்படின்னு நம்ம ஹீரோ போறான். என்னப்பா இது, இந்த மொத்த இடமும் டெஸ்ட்ராய் ஆகி இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க பாத்துட்டு இருக்கும்போது, உங்களை வரவேற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தி கீழே விழறா. என்பிசிங்க எல்லாம் இப்படி உயிரோடவே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கில்லர் வந்து கொல்றான். இவன் தான் அந்த கில்லர் டேமிலா அப்படின்னு சொல்லிட்டு வைசோ ரெபெக்காவும் புரிஞ்சுக்கிட்டாங்க. புது பிளேயர்ஸ் வந்திருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன், உங்களை பாக்குறதுக்காக தான் நான் இந்த சிட்டிக்கு வந்தேன், ஆனா நீங்க இங்க இல்ல, கடைசியில நீங்களே என்ன தேடி வந்துட்டீங்க, நீங்க இந்த சிட்டில இல்லன்னு அவங்க பல மட்டும் சொல்லிட்டே இருந்தாங்க, ஆனா நான் தான் நம்பல, கடைசியில அவங்க நிலைமையை பாருங்க அப்படின்னு அவன் காமிக்கிறான். பிளேயர்ஸ் அந்த பிளானட்க்கு வந்தவங்களே அவன் கொண்டு வச்சிருக்கான். டிஜிட்டாலஸ்ல இவங்களுக்கு காயம் ஏற்பட்டா அது ரியல் பாடியும் அஃபெக்ட் பண்ணும், அண்ட் இங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னா ரியல் வேர்ல்ட்லயே இறந்துருவாங்க, இவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் உயிர் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ காப்பாத்துறதுக்காக போறான். அவங்கள லாக் அவுட் பண்ணி காப்பாற்ற முடியும்னு நினைக்காத, அவங்க செத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அவன் சிரிச்சிட்டு இருக்கான். நீ ஏன் இதெல்லாம் பண்ற அப்படின்னு ஹோமரா கேட்கப்போ, நான் என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணல, ரியல் வேர்ல்டுல என்னோட பேரு டிராகன் ஜோ, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்லவும், ரெசியம் 6ஓட டிராகன் ஜோவா அப்படின்னு சொல்லி ஹோமரா பாக்குறா. அந்த மோசமான கிரிமினலா அப்படின்னு சொல்லி ரெபெக்கா பயப்படுறா. இப்ப புரிஞ்சுதா நான் யாருன்னு உங்களுக்கு பயமா இருக்கா, இப்போ உங்களுக்கு பயமா இருக்கா அப்படின்னு அவன் சிரிக்கவும், நீ யாராவனா இருந்துட்டு போ, ஆனா நீ மோசமானவன், உன்னை நான் தடுக்காம விட மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். எங்க ஹெர்மிட்ட காமிக்கிறாங்க. டீமன் கிங் ஜிகி, அன்னைக்கு நீங்க என்கிட்ட போய் சொல்லிட்டீங்க, மேபி மிஷன்ஸ்க்கு ஹார்ட் இருக்கலாம், ஆனா ஹியூமன் அவங்க மோசமானவங்க அப்படின்னு ஹெர்மிட் சொல்றா. இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. சோ ஹெர்மிட் வந்துட்டு டைவ் மோடுக்கு வந்து இந்த டிஜிட்டாலஸ் அப்படிங்கிற அந்த பிளானட் குள்ள இருக்கிற கிட்டத்தட்ட இது ஒரு டிஜிட்டல் வேர்ல்டு மாதிரி, அண்ட் இங்க இருக்கிற என்பிசி கேரக்டர் எல்லாத்துக்குமே கான்சியஸ்னஸ் வந்து அதுங்களுமே இப்ப ஹியூமன்ஸ் மாதிரி நடந்துக்கிட ஆரம்பிச்சிடுச்சு. இந்த வேர்ல்டுல நம்ம இறந்து போனா ரியல் வேர்ல்டுலயும் நம்ம இறந்து போயிருவோம். அதே மாதிரி பிளேயர்ஸ் யாராச்சும் இங்க கொலை பண்ணாங்க அப்படின்னா அவங்கள டிஜிட்டாலஸ்ல இருந்தே பேன் பண்ணிடுவாங்க, அவங்களால திரும்ப உள்ள வர முடியாது. பட் ஒரு பிளேயர் வந்துட்டு இங்க இருக்கிற என்பிசி அண்ட் பிளேயர்ஸ் ரெண்டு பேரையுமே கொலை பண்ணிட்டு இருக்கான், ஆனா அவனை டிஜிட்டாலஸ்ல இருந்து பேன் பண்ண முடியல. அண்ட் ரியல் லைஃப்ல அவன் ஒரு பெரிய கிரிமினல், ஒரு ஈவில் ஆர்கனைசேஷனை சேர்ந்தவன். நம்ம ஹீரோவையும் அவன் டீமையும் கொல்றதுக்காக தான் மெனக்கிட்ட அந்த கில்லர் வந்திருக்கான். என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.